என் நெஞ்சில் குடியிருக்கும் கரூர் சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவில் சில வலிகள், காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லையும் அப்படி தான், நமக்கும் அப்படி தான். நிறையா வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசணும். அதுக்காக தான் அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். அரியலூரில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, வராதிங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்குது பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த ப்ரெஷர் போடுறது யாரு? அந்த சம்பவத்தில் நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில் என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்க்ரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. மழலை கூட சரியா வராதப்போ ஒரு பேப்பர் மேகசினில் என் ஃபோட்டோவை பார்த்தா அதை சிரிச்சுக்கிட்டு அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. என் அக்கா தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? மக்களே, நான் உங்களையே கேட்குறேன். அன்னைக்கு அத்தனை க்ரௌடு இருந்துச்சு, அந்த க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்?
இவ்வளோ வலி, இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழியை தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். உங்களுக்கு தான் இந்த விஜயை பத்தி நல்லா தெரியுமே. ஆனா நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டுலாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளோ குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. ஆனா நம்ம மக்கள் அமைச்சு கொடுத்த நம்ம அரச குறைகள் மட்டும் டிசைனா மாடலா குறைகள் மட்டும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த பார்ட்டி ஃபண்ட், அந்த கட்சி நிதின்ற பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க? அப்படி என்ன நம்ம இப்போ சொல்லிவிட்டோம்? அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. சென்னையில் ஒரு பாலம் கட்டுறதுக்காக நார்மலாக ஆகிற செலவை விட அதிக செலவில், கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவில் ஒரு டெண்டர் ஒன்று விட்டுருக்குறாங்க. அதையெல்லாம் தோண்டி எடுத்து அதெல்லாம் இப்போது கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் கூடல் தோண்ட வருமோ எங்களுக்கே தெரில. ஒவ்வொரு முகமுடியாக கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையாக எடுத்து வெளியில் விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புகிற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல். காதலேருந்து ரத்தம் வராத குறை. ஆமாம், இப்படி ஊழல்லே ஊறி போனவங்க இப்படி தான் இருப்பாங்க. இந்த 50-55 நாட்களில் அங்கே செஞ்ச சில விஷயங்கள்லாம் சட்டசபையிலே எடுத்து சொன்னேன். பட் இங்கே ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மின்சாரத்துறையில் இதுக்கு முன்னாடி போட முடியாமல் இருந்த அந்த பதவி உயர்வை வந்து இப்போ தான் எங்களால் போட முடிஞ்சுது. அதுக்காக ஒரு அக்கா அழுதுகிட்டே ஒரு நன்றி சொன்னாங்களே, அதெல்லாம் அவங்க கண்ணில் படாது அந்த வீடியோலாம், குறை சொல்கிறவங்களுக்கு. அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை. வேலையெல்லாம் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனால் அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இந்த ஆஃபீஸரை போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்போ லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, வேலையெல்லாம் உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒன்று விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? மனசுன்னு ஒன்று இருந்தால் பண்ணலாம். இப்போ பண்ணலை,
அதே மாதிரி இந்த எல்என்டி நிறுவனத்தோட 18,600 crore-க்கு 3 திட்டங்கள் அந்த ஒப்பந்தம் அந்த கையெழுத்து போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு. நான் சொல்கிறது அந்த 3 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கே அவ்வளோ வேலை வாய்ப்பு. குறுவை சாகுபடிக்காக 134 கோடியில் அந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறோம் நம்ம விவசாயிகளுக்காக. இப்போவும் சொல்கிறேன், நம்ம விவசாய பெருமக்களே, உங்களோட இந்த அரசு கூடவே நிற்கும். பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படை, அது உங்களுக்கு நல்லா முன்னாடியே தெரியும். வரப்போகிற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் உங்கள் அண்ணனுடைய அரசில் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரீல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். எப்படி ரியல் தாய் மாமன். இந்த தீய சக்தியை பற்றி, அவங்க நிர்வாகத்தை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட்டோம்ல, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா, ஒரு ஓட்ட பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்திரம் எம்டியாகவே இருந்திருக்கு, ஆனால் ஊற்றின தண்ணி தான் எங்கே போச்சுன்னு தெரில. கடவுளுக்கு தான் வெளிச்சம். அது மாதிரி இப்போ நம்ம சொன்னதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள் தான். இன்னும் வரப்போகிற நாட்களில் உங்கள் அரசனுடைய அந்த விஸ்வரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து வாயத்தொடங்க சிஎம். அடாடா, உங்கள் சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமேல் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேலே பேசினா மொத்தமாக முடிஞ்சிடும், பார்த்துக்கங்க. நாம் அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தால் விஜய்க்கு அரசியலே பேச தெரில அப்படிங்கிறது. இப்படியே மாறி மேகதாது அணையை பற்றி என்ன தெரியும், விஜய் அதை பற்றி பேசலை. இப்படி நம்ம அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு கூட்டம் குறை மேலே குறையா சொல்லிக்கிட்டு, பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும், பண்ணலாமா? இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்கில் தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்காக வாதாடல? நீங்கள் ஒழுங்காக வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டால் தான் மேகதாது அணையை பற்றி பேசுனதா அர்த்தமா? ஏன் அந்த ஸ்டேட்டு சிஎம் பேசுகிறாரு, நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்கே நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்குறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படி தான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போகிறதில்ல. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. அதனால தான் சட்டசபையில் அந்த அரசினர் தீர்மானம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம். அதை எப்படி டு டேக் இட் ஃபார்வர்ட், எப்படி கொண்டு போகணுமோ அதை சரியாக செய்வோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போகிறதா ஒரு பேச்சு ஒன்று அடிப்படுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. நமக்கான இடத்த யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம் இருக்கும்போது இந்த தீய சக்தி திமுக எங்கே போய் நிற்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிற்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேறலாம் இல்லை, கூட்டு களவாணிங்க.
சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா? நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போகிற இடைத்தேர்தலில் அதை நிரூபித்து காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதியை, சூழ்ச்சியை இனி வர்ற ஜென்ரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதியை, அரசியல் சூழ்ச்சியை யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூரில் ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பாக அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். அப்புறம் கரூர்லேருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் டிவிக்கு அரசு உங்களுக்காகத்தான் உழைக்கும். அடிப்படை வசதிகளை முதல்ல நிறைவேற்றணும். ஒரு பக்கம் நிதி நிலைமையை சரி செஞ்சுக்கிட்டே, இன்னொரு பக்கம் அப்படியே நாம் சொன்னதில் ப்ரையாரிட்டி பார்த்து ஒவ்வொன்றா படிப்படியாக நிறைவேற்ற ட்ரை பண்ணுவோம். இது எப்பவும் உங்களுக்கான அரசாக தான் இருக்கும். இந்த விஜய் உங்கள் விஜயாக தான் இருப்பான். நீங்கள் உரிமையோட உங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் அணுகலாம். இந்த தீயசக்தி ஆட்சி முடிஞ்சு பொட்டிக்குள்ளே போனதுலேருந்து என்னென்னமோ பண்ணுறாங்க, இது ஏதோ பேசுகிறாங்க, சோஃபாங்கிறாங்க, வாஷிங் மிஷினுங்கிறாங்க. இந்த அரசியல் வியாபாரம் பண்ணுறதுக்கான அந்த வெண்டிங் மெஷினே அவங்க தான். யார்? இந்த திமுக. இதில் நம்மளை பார்த்து வாஷிங் மிஷினுங்கிறாங்க. எலெக்ஷனில் ஓட்டுக்கு காசு கொடுக்குற அந்த கலாச்சாரத்தையே, அந்த கல்ச்சரை அடித்து நொறுக்கி இருக்கிறோம். எலெக்ஷன்லேயே அப்படி வேலை பார்த்த நமக்கு எதுக்கு இந்த குதிரை, கழுதை, ஒட்டக பேரெல்லாம்? மக்களின் பக்கம் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்? இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார்ன்னு நினச்சிட போறீங்க, அவர் இல்லை. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரில. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களை, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்லை, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்ட்டு ஒரு காலத்தில் கொள்கையோடு இருந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த டிவிகே கட்சியோட தலைவரை எதிர்க்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா உங்க பொழப்பில் மண்ணள்ளி போட்டான். என்ன, இந்த ஊழல் லஞ்சம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்கள் அரசியலையே ஒரு தெருமுனைக்கு கொண்டாந்து விட்டான். மக்கள் வேற அவனை தான் நம்புகிறாங்க. ஸோ இந்த விஜயை எதிர்க்கிறதுல ஒரு அரசியல் நியாயம் இருக்குது, அதை புரிஞ்சிக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த விஜயை மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி. விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்கே போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில் இருக்கும் போது தான் இவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் போட்டிங்க, எஸ்ஓபிஸ்லாம் போட்டிங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டிங்க. இப்போவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்கள் ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே
நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். வெற்றி தோல்வியெல்லாம் அரசியலில் சகஜம் சார். அதுக்காகலாம் வெறி பிடிச்சி இந்த பதவி வெறி பிடிச்செல்லாம் அலைய தேவையில்லை. நல்ல விதமாகவே சொல்கிறேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போகிறதில்ல. அதனால் வரப்போகிற இடைத்தேர்தலில் மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. கான்ஃபிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் தன்னந்தனியாளு, நீ நம்ம பாரு.